ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டு சாப்பாடு வந்து நான் இன்றைக்கி மதியம் வச்ச மட்டன் குழம்பு தாங்க சாப்பிட்றேன். மதியம் நான் சாப்பாடு சாப்பிடல, அதனால் நான் நைட்டே சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்போ தான் சாப்பிட்றேன். எல்லாருக்குமே கோதுமை தோசை ஊற்றணும். ஏதோ நான் எங்கள் மரத்தில் பறித்து பப்பாளி பழம் பறித்து வச்சுருக்கோங்க. அது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு ஒரு பழம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது. அது என்னன்னு தெரில. அதனால் வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தோலை செத்திட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். பார்க்கறதுக்கே நல்லா அப்படியே பார்க்க மாம்பழம் மாதிரி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதோ கோதுமை மாவு தாங்க கரைக்கணும். நைட்டு சாப்பாடு வந்து எப்போதுமே கோதுமை தோசை தான் எங்கள் வீட்டில் அதிகமாக. கோதுமை மாவு வந்து எங்கள் அப்பாவே ரெடி பண்ணி அரைச்சிடுவாங்க வீட்டில். இது வந்துட்டு எப்படின்னா, அந்த கோதுமை மாவுக்கு 1 கிலோ உளுந்து போடுவாராம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் செய்து பாருங்கள். 6 கிலோ கோதுமைக்கு 1 கிலோ உளுந்து போட்டு அரைக்கிறாரு. அதனால் இது பார்த்தா அரிசி மாவு தோசை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள். நல்லா தோசை வந்ததும் பாருங்கள், அரிசி மாவு தோசை மாதிரியே இருக்கும். கோதுமை மாவு அரைக்கிறது, மிளகாய்த்தூள் அரைக்கிறது, இது எல்லாமே எங்கள் அப்பாவே ரெடி பண்ணி அரைச்சிட்டு வந்துடுவாருங்க. எனக்கு அதனால் அதோட அளவுலாம் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் செய்ததில்லை. நான் மிளகாய்த்தூளோட அளவு கேட்குன்னு நினைப்பேன், ஆனால் மறந்துடுறேன். அவர் அரைக்கிற தூள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது எப்படின்னா, ரொம்ப காரமும் இருக்காது, ரொம்ப காரம் இல்லாமலும் இருக்காது, நார்மலாக இருக்கும். அதனால் நான் அதை எழுதி வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோவில் சொல்லணுன்னா சொல்கிறேன். நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி இருக்கிறதுனால அது ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்க. டெய்லியுமே முட்டை காசு போட்டு கடையில் வாங்க முடியுமா? ஒரு முட்டையை வந்து ஒரு 10 முட்டை வாங்கினாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ தான் வேலைக்கு போனாலுமே நம்ம டெய்லியும் கடையில் முட்டை வாங்கி சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் வளர்க்குற கோழின்றதுனால நமக்கு ரெகுலராக முட்டை கிடைக்கிது. மட்டன் குழம்புல தொட்டு சாப்பிட்றதுக்காக வேண்டி இந்த முட்டையை ரெடி பண்ணியாச்சு. வேறு எதுவுமே வெங்காயம்லாம் போடல. வெறும் முட்டை, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அவ்வளோதான். இது வந்து ஆஃப் ஆயிலுக்கு வந்து கொஞ்சமாக தூள், உப்பும் மிளகுத்தூளும், அவ்வளோதாங்க. நைட்டு சாப்பாடு டைம் ஆகிடுச்சுன்றதுனால சிம்பிளாக முடிச்சாச்சு. இதோ அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நாளைக்கு ஏதாவது ஜூஸ் போடுறதுக்கு உதவியாக இருக்குன்றதுனால நைட்டு பிடிச்சி வச்சுட்டேன். அவ்வளோதான். மூடி வச்சுட்டு எல்லாத்தையுமே வேடு கட்டிட்டேன். நைட்டில் எல்லாத்தையுமே வேடு கட்டி தான் வைப்பேன் நான். வேடு கட்டலைன்னா எப்படினாலும் அதில் ஏதாவது கொசு கிசு விழுந்துருன்றதுனால கொஞ்சமாக சாப்பாடு, சாம்பார் எது இருந்தாலுமே சூடாக்கிட்டு வேடு கட்டி வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவாங்க. வேடு கட்டி வச்சு சிப்பத்தட்டு மேலேயும் ஒரு மூடி வச்சுருவேன். அவ்வளோதான். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்புக்கிட்டலாம் க்ளீன் பண்ணலாம் தான், நைட்டு ஏதாவது பாய்ச்ச கச்ச கொசு ஏதாவது வந்துடும். அதனால் எங்கள் அப்பா ஏதாவது திட்டுவார். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு என் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். மணி 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க. இதோ நான் ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய் ரெடி. காலையிலே ரெடி பண்ணி வச்சிட்டேன்ல, அது செம்மையாக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. அதை கொஞ்சமாக தடவிக்கலாம். இது மட்டன் குழம்பு தேங்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பெரிய வீடியோவில் போய் பாருங்கள். இன்றைக்கி பெரிய வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க மட்டன் குழம்பும். இதோ இந்த தேங்காய் எண்ணெயோட வாசமும் சூப்பராக இருக்குது. கோதுமை ரவை கஞ்சி எல்லாமே நான் வச்சு போட்டிருக்கிறேன். பெரிய வீடியோவில் போய்ட்டு பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள்.